அந்த டேர்ன் ஓவர் இருக்குல்ல, அது சூரி கிட்ட ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ வெரி குட்டா அவங்க ட்ரை பண்ணது ரொம்ப நல்லா இருக்கு. அது ஸோ அவரை சீக்கிரமா அடாப்ட் பண்ண முடிஞ்சது, அவரை ஹீரோ மாதிரி அப்படின்ட்டு. மூவிஸ் எல்லாம் அவருக்கு ஹீரோ கேரக்டர், மெயின் கேரக்டர் எனக்கு என்னமோ அவ்வளவா செட் ஆகலன்னு தோணுது. ஆனா அவர் அந்த அளவுக்கு அதை கையாளலையோ ஒழுங்கா அதை வந்து எடுத்துட்டு போலியோன்ற மாதிரி. அவங்க காமெடி பண்ணியிருந்தா இன்னும் நல்லாவே இருந்திருப்பாரு. உங்களுக்கு யார் பிடிக்கும்? சந்தானம் இருக்காரு, யோகி பாபு, சூரி இவங்களா இருக்காங்க. ஸோ உங்களுக்கு யார் பிடிக்கும்? எனக்கு வந்து சந்தானம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா வந்து யோகி பாபு பெனாவ் அண்ட் ஆல்சோ சூரி காமெடியும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ 3 பேருமே வந்து மூவிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க சந்தானமும் ஹீரோவா மூவி பண்றாரு, யோகி பாபுவும் ஹீரோவா மூவி பண்றாரு, சூரியும் இப்போ. இவங்க 3 பேர்ல உங்களுக்கு யார் ஹீரோவை பாக்குறது ரொம்ப பிடிச்சிருக்கு? யாரோட நடிப்பு நல்லா இருக்கு? 3 பேரோட நடிப்புமே நல்லா தான் இருக்கு. சந்தானம் என்னன்னா என்ன சொல்றது, அந்த கன்சிஸ்டன்சி எப்படி சொல்றது, அக்செப்ட் பண்ணிக்கணும். தட் இஸ் நம்மளோட வியூவர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து மக்களை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேர்ன் ஓவர் இருக்குல்ல, அது சூரி கிட்ட ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ வெரி குட்டா அவங்க ட்ரை பண்ணது ரொம்ப நல்லா இருக்கு. இவங்க 3 பேர்ல இவங்க காமெடி பண்ணும்போது தான் இன்னும் நல்லா இருந்துச்சு. காமெடியா இருந்தாங்க, நான் இன்னும் ரசிச்ச. சந்தானம் அவங்க காமெடி பண்ணியிருந்தா இன்னும் நல்லாவே இருந்திருப்பாரு. பட் ஏன் அங்க ஹீரோவா ஆகிறதுக்கு முன்னாடி அவரை ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் சூரிய வந்து ஹீரோ ஆகிறதுக்கு முன்னாடியும் பிடிச்சிருந்தது, இப்பயும் நல்லா பிடிச்சிருந்தது. யோகி பாபா அவரு இப்போ மூவி பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஆக்சுவலி அவரோட அவுட்புட் வந்த பிறகுதான் நம்மளுக்கு தெரியும். அதனால பண்ணட்டும். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் த 3. ஓகே. இப்போ வந்து அதிகமா வந்து இப்போ காமெடியன்னா வந்து ஒரு சின்ன சின்ன ஆக்டரும் வந்து முன்னாடி வந்துட்டாங்க, அதை நம்ம வரவேற்கலாம். இப்போ வந்து அதிகமா இவங்களுடைய மூவிலாம் லைக் பண்ணப்படுறதுக்கு என்ன காரணமா இருக்கு? எஸ், அப்சல்யூட்லி அவங்களோட காமெடி சென்ஸ் தான். ஏன்னா நம்ம இப்போ ஒரு படம் பார்க்க போறோம், சும்மா வந்து உட்காந்துட்டு தியேட்டர்ல வந்து எப்படி சொல்றது, சண்டையே பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. காமெடி ரொம்ப முக்கியம். நம்மளே போயிட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டருக்காக தான் மூவியே போறோம். ஸோ அந்த டைம்ல வந்து காமெடின்றது வந்து காமன் ஃபார் ஆல்ல. இப்போ இருக்க ஆக்டர் வந்து அதிகமா மாஸ் இல்ல வந்து ஒரு அதிகமா ஒரு லீட் ரோலுக்கு அதிகமா கொடுக்கறதுனால அந்த படங்கள் தவிர்க்கப்படுதா, இல்ல இவங்க எல்லாம் இன்னும் நல்ல கண்டென்ட்ஸ் எடுத்துட்டு வராங்க அதனால எங்களுக்கு இப்படி பிடிக்குது, அந்த மாதிரி என்ன விஷயம்? இல்ல, ஆக்சுவலி என்னன்னா நம்ம ஏற்கனவே ஸ்ட்ரெஸ்ல இருக்கோம், ரைட்டா? நீங்க கண்டென்ட் எது கொடுத்தாலுமே போயிட்டு நம்மள சிரிக்க வைக்கிற ஒரு விஷயம் தான் வந்து அங்க நம்மளுக்கு வந்து ரிப்ளிகேட் ஆகும். ஸோ அதனால வந்து டெஃபினட்டா அது வந்து வின் பண்ற ஒரு விஷயம் தான். காமெடி இஸ் ஆல்வேஸ். சந்தானம்க்கு அடுத்து மேபி நெக்ஸ்ட் சூரி, யோகி பாபு இவங்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ இவங்க எல்லாமே வந்து மூவி பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, எல்லாருமே ஆக்சுவலி ஹீரோ ஆயிட்டாங்க. இப்போ காமெடி இதுல யாருமே அவ்வளவா பண்றது இல்ல. அந்த ஒரு இதை மிஸ் பண்றேன் நான் நிறைய. இப்போ எல்லாருமே ஹீரோ ஆக்கிட்டாங்க அண்ட் அந்த பர்டிகுலர் திங் வந்து மிஸ் ஆகுது. இப்போ நான் வந்து ஒரு ட்ரெஸ் பஸ்டா இருக்கக்கூடிய அந்த காமெடிக்கு வேற யாருமே கிடைக்க மாட்டாங்க. அதுதான். சூரியோட மூவிஸ் ஆக்சுவலி நல்லா இருக்கும். அப்போ வந்து அவர் ஒரு காமெடி ஆக்டரா பண்ணும்போது நல்லா இருந்தது. இப்போ வந்து அவர் தனியா பேஸ் பண்ணி மூவி எடுக்கிறதுனால நல்லா இல்ல. ஒரு மாஸா காட்டுறாங்க, அவருக்கு ஏதோ செட் ஆகாத மாதிரி இருக்கு. அவரை பார்க்க முடியல அந்த மாதிரி. காமெடியா பண்ணியிருந்தா காமெடியா அவர் அந்த மாதிரியே ரசிச்சு பார்த்துட்டு ஹீரோவா டக்குன்னு ஏத்துக்க முடியல. காமெடிலாம் பிடிக்குமா? ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, யாரோட காமெடி வந்து இதனால வரல ரொம்ப ரசிச்சு பார்த்திருக்கீங்க? நான் தமிழ்ல சந்தானம் மோஸ்ட்லி மெயினே அவர் தான். ஆமா, யோகி பாபு ஏன்னா அவர் மோஸ்ட் காமனா நிறைய பிளாட்ல வந்திருக்காரு, செம்ம ஃபன்னா இருக்கும். கமீடியன்ஸை கம்பேர் பண்ணா ஹீரோ வந்துட்டு சந்தானம் தான் சொல்வேன். ஏன்னா அவர் ஸ்டோரி எல்லாம் ஃபன்னா இருக்கும். ஸோ முன்னாடி ஒரு பிளாட்ல மட்டும் காமெடி பண்ணது இல்லாம இப்ப அவர் ஒரு படத்தையே ஒரு ஸ்கிரிப்டையே காமெடி பேஸ் ஆக்கி அது பண்றது ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. அது ஸோ அவரை சீக்கிரமா அடாப்ட் பண்ண முடிஞ்சது, அவரை ஹீரோ மாதிரி அப்படின்ட்டு. இப்போ யார் வந்து காமெடியே பண்ணிட்டு இருந்திருக்கலாம், ஹீரோவா வந்து பார்க்க முடியல அப்படின்னா அது யார்? ஐயோ, அப்படி சொன்னா யோகி பாபு. இன்னொரு நல்லா ரசிச்சு பார்த்துட்டு யோகி பாபு அப்படின்னு அவர் சொல்ல. அவர் தான் வந்துட்டு இப்போ மூவிஸ் எல்லாம் அவருக்கு ஹீரோ கேரக்டர், மெயின் கேரக்டர் எனக்கு என்னமோ அவ்வளவா செட் ஆகலன்னு தோணுது. ஒரு அசிஸ்டிங் ஒரு காமெடினா இன்னும் ஃபன்னா இன்னும் பக்காவா இருந்துச்சு. அதுதான் ஒரு மெயின் இது சர்வ் பண்ணுச்சு. இப்போ பெரிய பெரிய ஹீரோ பண்றதெல்லாம் காமன் ஸ்டோரி ஆயிடுச்சு. மோஸ்ட்லி அவங்க காட்டுறது அவங்களோட ஹைப் மட்டும் தான் இருக்கு. சோ சின்ன சின்னதுலாம் மீனிங்ஃபுல் ஸ்டோரிஸ் இப்போ வருது. சோ அதனாலதான் நினைக்கிறேன் காமெடி ஹாரர் எப்பவுமே ஃபேவரட் ஜானர் அது. சோ நான் அந்த மாதிரி மூவி பார்த்தா உடனே நான் வந்துட்டு ஆக்டிவ் ஆயிடுவேன், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆயிடுவேன், பெட்டரா இருக்கும். முன்னாடி இருக்கிற மூவிஸோட இப்போ இருக்கிற முன்னாடி மூவிஸ் நிறைய ஃபேமிலி டிராமா இன்க்ளூட் பண்ணுவாங்க. இப்போ வந்துட்டு ரோட்ல இருக்கிற டிராமா நிறைய இன்க்ளூட் பண்றாங்க. லைக் ரொம்ப மாசா
இந்த ஹீரோ அது வந்துட்டு அன்இமேஜினபிள் திங்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஹீரோஸ். இப்போ வந்துட்டு எங்க அங்கல இருந்து குதிச்சு திருப்பி ஏஞ்சி போய் அடிச்சிருவாரு. ஆனா அடிச்சவன் மட்டும் ஒரே அடியில விழுந்துருவான். அது எப்படின்னு தெரியாது. போனது வந்துட்டு கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருந்துச்சுன்னு எனக்கு தோணுச்சு. எல்லாமே வந்து எல்லாருக்கும் தோன்றுது. அது எப்படா நீங்க மட்டும் அதுதான், அது ரொம்ப காமனா தோன்றது. இருந்தாலும் அவங்களுக்கு இதை தெரிஞ்சாலுமே அவங்க எப்படினோ அதை கண்டினியூ பண்ணி எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. காமெடியன்ல எனக்கு வடிவேல் சார் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா சூரியனை காமெடி அது ஒரு மாதிரி தனியா தெரியும். அது மாதிரி சந்தனா கவுண்டர்லாம் ஒரு மாதிரி ஸ்பெஷல். அது நல்லா இருக்கும். எனக்கு வந்து பொதுவாகவே இப்ப சூரியன் பண்ணதா இருக்கும். அது ஹீரோ ரோல் கிடையாது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவர் வந்து ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டரா தான் வந்தார். சப்போர்ட் வந்து ஒரு காமெடியனா வந்து அதுக்கப்புறமா ஒரு இவ்வளோருக்கு டெவலப்ட் ஆகி ஒரு பெரிய ஹீரோவா இருக்காரு அப்படின்னும் போது அவரோட முயற்சி வந்து ரொம்ப அதிகம். அதுல அவர் காமெடியா நம்ம எவ்வளவு ரசிச்சோமோ அதை விட ஒரு ஹீரோ வரும்போது இன்னும் அதை ஆதரவுப்படுத்துறோம். அவங்க இன்னும் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு ஒரு ஆசை இருக்குல்ல, சூரியன் பண்றது சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி. இதே தான் சந்தனம் வந்தாரு. சந்தனம் வரும்போது நமக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் இருந்துச்சு. ஓகே, ஹீரோ வராரு, அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு இருந்துச்சு. ஆனா அவர் அந்த அளவுக்கு அதை கையாளையோ ஒழுங்கா அதை வந்து எடுத்துட்டு போலியோன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா சூரியன் அப்படி கிடையாது. அதை எந்த அளவுக்கு அழகா எடுத்துட்டு போனா மக்கள்கிட்ட ரீச் ஆகி அதை அவங்க ஏத்துக்கிற மனநிலை அந்த பக்குவம் இருக்குல்ல, அது ஈஸியா வர்ற மாதிரியான ஒரு யுக்தினே சொல்லலாம். அந்த யுக்தி வந்து அழகா கையாண்டாங்க. ஆக்டிங் பொறுத்தளவுக்கு ரெண்டு பேருக்குமே சேம் பேஸ் தான். நம்ம இவங்களை தாழ்த்தி அவங்களை உயர்த்தி சொல்ல முடியாது. ஆனா கதை களம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த கதை எப்படி எடுத்து அதை உள்வாங்கி நடிக்கிறோன்ற ஒன்று இருக்குல்ல, அது வந்து சூரியனை வந்து அதுல இன்னும் கொஞ்சம் கூடுதலா எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காரோன்ற பேருக்கு. அதுவும் இப்ப சமூக படங்கள்ல சொல்றேன். இதுக்கு முன்னாடி இந்த படங்கள்ல வந்து அவரு பண்ண காமெடி கூட நிறைய இது மொக்கையா இருந்திருக்கலாம். அவரு எடுத்த கேரக்டர்ஸ் கூட மொக்கையா இருந்திருக்கலாம். ஆனா அது எந்த அளவுக்கு அவர் எடுக்கிற ஹீரோ இருக்குல்ல, அவரு சிவகார்த்தியன் கூட பண்றாருன்னா அது ஹிட்டு தான் ஆகும் கண்டிப்பா. அவர் இன்னொரு ஆக்டர் கூட பண்ணாருன்னா அது கொஞ்சம் லோ ஆகும். அவருக்கு எது வேணும் அப்படின்ற பார்த்து கொஞ்சம் அழகா எடுத்து பண்ணாரு. அவரு ஹீரோவா வெறும் நான் ஹீரோனா மாசா தான் பண்ணுவேன், அப்படிதான் பண்ணுவேன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்க விடுதலையா இருக்கட்டும், கருடனா இருக்கட்டும், இப்ப அந்த மாமன்னன் ட்ரெய்லர் எல்லாம் பாத்துருப்பீங்க. அந்த மாமன்னன் டீசர் பார்த்தா அந்த அளவுக்கு அவர் ஹீரோ ஒரு பில்டப் அப்படிலாம் இருக்காது. ஆனா ரொம்ப அழகான அந்த கதைக்களத்துக்கான அந்த ஒரு கண்ணாடி சீன் இருக்கும். அந்த கண்ணாடியில கை வச்சு அவங்க மறைவாங்க. அந்த பையன் திரும்பி பார்ப்பான். அது பார்க்கும்போது சரி எனக்கு ஒரு மாதிரி அடடா கண்ணு கலங்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அது ரொம்ப மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்கிறாருல, அது ரொம்ப அழகான விஷயம்னு நினைக்கிறேன். அது எதனாலனா நம்ம இப்ப இருக்க சமீப காலங்கள்ல தம் அடிச்சா, சரக்கு அடிச்சா, சுட்டா, கொன்னா படம் சூப்பர்ப்பா. ஹீரோக்கு இந்த மாதிரியான கேரக்டர் கொடுத்தா அவன் ஹீரோ. ஒருத்த வந்து சந்தனத்தெல்லாம் வெட்டி வித்தா ஹீரோ, அது தடுக்க அந்த போலீஸ் இல்லை. அதுதான் இப்ப இருக்க கதைகளும். அப்படி ஒரு குடும்ப படமா எடுத்து இப்ப வந்து ஹிட் ஆகுறது ரொம்ப கஷ்டம். அதான் ஃபீல் குட் மூவின்றோம். இப்ப ஒரு குடும்ப படத்தை ஃபீல் குட் மூவின்றோம். ஆனா அதுதான் ரொம்ப பழைய காலத்துல நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். ஆனா அதெல்லாம் மாத்தி சண்டை போடணும், அடிக்கணும், பறக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து அது கொண்டு வந்து நல்ல படங்களை வந்து நம்ம வந்து தவிர்த்துறோம். அது நம்ம எவ்வளவு படத்தை மிஸ் பண்ணிருக்கோம், அத சொல்ல தேவையில்ல. நீங்க ஜெய்பீம் படத்தை வந்து எதனால அவங்க ஓடிடில விட்டாங்க, அங்க ஒட்டிருந்தா வேற மாதிரி இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஜெய்பீம் பார்த்துட்டு நான் எழுதிருக்கேன் அந்த படத்தை பார்த்துட்டு, அது ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆகும். நீங்க சூரிய ரிப்போர்ட் வந்து அது எத்தனை பேருக்கு ரொம்ப முன்னோடியா ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. நீங்க முயற்சி பண்ணா ஒரு விஷயம் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்றது ஒரு படம் மூலியமா நமக்கு கொடுக்கறதுன்றது ஒரு பெரிய விஷயம் இல்ல. அது ரொம்ப அழகான கதைகள் நினைக்கிறேன். அதான் ஒரு கதையை தேர்ந்தெடுத்து நடிக்கிற ஹீரோக்களுக்குமே இருக்கட்டும், எப்பவுமே இந்த சண்டை சீனு ஒரு மாதிரி அந்த மாதிரி ரொம்ப ஆக்ஷன் ஃபிலிமா போகாம இந்த மாதிரி குடும்பங்களும் குழந்தைகளும் வந்து பாக்குற மாதிரியான படங்கள் இருந்தா இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமா இன்னும் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தோணுது. சூரி எப்படி சொல்றது, நம்ம அந்த பொரட்டா சீன்ல இருந்து பார்த்தப்ப நம்ம எப்பயுமே ஒரு காமெடி பார்த்துட்டோம். பட் இப்ப ரீசெண்டா அவரோட ஆக்டிங் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் இப்ப நம்ம சந்தானத்தை பார்த்தோம், சந்தானம் காமெடி நல்லா இருந்தது. இப்ப ஹீரோவா எனக்கு அவரை அந்த இமேஜினே பண்ணி பார்க்க முடியல. ஆனா சூரி வந்து எனக்கு கனெக்ட் ஆகுது. இப்ப நம்மள்ட்ட ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் நடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு கனெக்ட் வந்து சூரிட்ட இருக்கு. பட் சந்தானன்ட்ட இல்ல. யோகி பாபு அவரு காமெடி பண்ணதே நல்லா இருக்கு. பட் சூரிட்ட இப்ப ரீசெண்டா ஒரு ட்ரெய்லர் இருந்துச்சுல ஒரு மூவில, அந்த ஒரு பிரெக்னன்சி இதை வந்து காதுல இது பண்ணி ஓகே அதுல வந்து எனக்கு இந்த ஆக்டிங் வந்து ரொம்ப கனெக்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆக்டிங் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அது இதே மாதிரி நிறைய பண்ணலாம். எவ்வளவு ரசிச்சு பார்த்தேன்னா அவர் வந்தா கை தட்டலான்னு தோணும். இப்ப அவர் ஒரு ஹீரோவா இருக்கிறப்ப ஆஹா எப்படா வேற யாரையும் உழுங்களா அந்த மாதிரி இருக்கு. ஆக்சுவலா எப்படி சொல்றது, நம்ம வந்து இப்ப எல்லாருக்குமே ஒரு ஃபேன்ஸ் ட்ரிபியூட் மாதிரி படம் எடுத்துறாங்க. ஸோ அதனால இவங்க எல்லாம் இப்படி எடுக்கிறது ஒரு நியூ ட்ரை மாதிரி இருக்கு. இப்ப மலையாள ஃபிலிம்ஸா நம்ம இது பண்றோம், சேம் இந்த மாதிரி தான் அவங்க எல்லாருமே போட்டு எடுக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இது வந்து ஒரு வெல்கமிங்கான ஒரு விஷயம் தான். ஏன்னா
உங்களுக்கு கனெக்ட் ஆகுதுன்னா யார் வேணா பார்க்கலாமே. சினிமா வந்து நான் எப்படி நினைக்கிறேன்னா ஒரு ஒரு 30 வருஷம் நம்ம இருக்கும், அது ஒரு 3 மணி நேரத்துல அவங்க காட்டுறாங்க. ஸோ தட்ஸ் ஒரு சினிஃபைலா இருக்கீங்க, நீங்க அந்த சினிமா லவ் பண்றீங்கன்னா யார் வேணா இருக்கலாம், கனெக்ட் ஆனா போதும். ஆக்சுவலா இது வந்து ஒரு ஒகேஷனலா மாசின் வரலாம். இப்போ ஒரு பெரிய ஹீரோஸை வந்து அவங்க ஒத்துக்கணும், போல அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. பட் இப்ப சூரி வந்து இப்போ ஒத்துப்பாரு, ஏன்னா அவரோட இயர்லி ஸ்டேஜஸ்ல இருக்கனால. எனக்கு இந்த மாதிரி அவங்கள ஒரு டிராமால பாக்குற எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சேம் ஒரு ஒரு ஜஸ்ட் மாசின் கிரியேட் பண்ணி ஆன்னு கத்துறதோட ஜஸ்ட் நான் வந்து ஒரு ஸ்டோரிக்காக நான் படத்தை பார்க்குறேன், எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஆக்சுவலா ட்ரெய்லர் கட்டை பொறுத்தவரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் மூவி பார்ப்போம். எனக்கு அப்போனா நான் ஸ்கூல் டேஸ்லன்னு பார்த்தீங்கன்னா கவுண்டமணி செந்தில் ரொம்ப பிடிக்கும். இப்போனா நிறைய பேர் இருக்காங்க, சந்தானம், சூரி இது பிடிக்கும். இப்போ எல்லா ஹீரோஸுமே காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதுவும் நல்லா இருக்கு. ஓகே, இப்போ காமெடியா இருந்தவங்க இப்ப ஹீரோவா அவதாரம் எடுத்திருக்காங்க, அதெல்லாம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. என்டர்டைன்மெண்ட் தான் நம்மளுக்கு இப்போ இருக்க இதுக்கு என்டர்டைன்மெண்ட் தான் லைஃப்னு ஆயிடுச்சு. நம்ம ஒர்க் பண்றது எல்லாமே ஒரு எமோஷனல் மூவி பார்க்கறதும் ரொம்ப பிடிக்குது. அது கூடவே டிராவல் ஆகுற காமெடியும் நல்லா இருக்கு. அதனால காமெடியன்ஸ் வந்து ஹீரோவா மாறி பண்றது ரொம்ப வெல்கம் பண்றோம், ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் சந்தானம், நீங்க சொன்ன ஆர்டர்ல பாத்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் சந்தானம், செகண்ட் சூரி, தேர்ட் யோகி பாபு. சந்தானம் ஆல் டைம் ஃபேவரட். சூரி இப்போ அவரு சப்போர்ட்டிங் கேரக்டர் இல்லாம காமெடி இல்லாம ஹீரோவாவும் பண்றாரு, அவரும் வேற லெவல்ல. எல்லாருக்குமே ஒரு தனித்தனி ட்ராக்கு ஆர்டர் பண்ணியும் சொல்ல முடியாது, ஒவ்வொருத்தவங்க எல்லாம் சேமா அப்படியே டிராவல் ஆகி போற மாதிரி தான் இருக்கு, நல்லா இருக்கு. இல்ல அதான் சொல்றேன், எனக்கு அது மாதிரி இல்ல. ஏன்னா அவங்க ஹீரோவா பண்ணதுக்கு அப்புறம் அவங்களை க்ரூம் பண்ணிக்கிறாங்க, அதுவும் நல்லா இருக்கு. சூரியலாம் பாத்தீங்கன்னா வேற லெவல் க்ரூமிங் பண்ணி ஹீரோவா பண்றாரு, அதுல அவரை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. அதனால எனக்கு அவர் காமெடியே பண்ணிருக்கலாம், ஹீரோவா வந்துடக்கூடாதுன்னு எதுவுமே இல்லை. அவங்க அதை பண்ணலாம், கண்டினியூ பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா அதுக்காக அவங்க மெனக்கெடுறாங்க, ஹீரோனா சும்மாலாம் வந்துட முடியாது, அதுக்காக அவங்க அவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க, அதுவும் நல்லா இருக்கு. இல்ல அந்த ஃபேமிலி ஓரியன்ட் ஆக்டிங் இது நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணலாம். அது இந்த ஆக்டர் நடிக்கணும், இந்த பெரிய லெவல் ஆக்டர் ஆக்ட்ரஸ் தான் நடிச்சாதான் கிடையாது. யார் அந்த ஃபேமிலி ஓரியன்ட் அவங்களுடைய ஆக்டிங்கை வெளிப்படுத்துறது எல்லாமே நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.